இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவை பிடித்த சனியன் இன்றோடு விட்டது. அதிமுகவுக்கு இன்றைக்குத்தான் தீபாவளி, பொங்கல் எல்லாம் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறினார். அன்றைக்கு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இல்ல அம்மாவை முதலமைச்சராக அடக்கம் செய்துவிட்டு நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அவர் பெரிய மனுஷன். ஆனால் அன்றைக்கு பதவி ஆசை, பதவி வெறி, யாரோ சொன்னார்கள் என்று, யாரோ சொன்னால் கூட இவருக்கு எங்கே போய்விட்டது. அன்றைக்கு இரவோடு இரவாக எல்லோரிடம் கையெழுத்து பெற்று பதவி ஏற்றுக்கொண்டார், முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பிறகு அன்றைக்கு அவருக்கு யார் எதிரி? அவருக்கு தேவைப்பட்டால் நண்பர்கள், தேவைப்பட்டால் எதிரிகள், இல்லை என்றால் துரோகிகள். அவருக்கு பதவி கொடுத்தால் நண்பர்கள், பதவி இல்லை என்றால் அவர்கள் துரோகிகள் என்று சொல்லி காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப பச்சோந்தி நிறம் மாறுவது போல் அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர் உள்ளிருந்தே கொல்லும் வியாதியாக, எதிரியை விட பக்கத்தில் இருக்கிற துரோகி தான் மிக மிக ஆபத்தானவர். எதிரியால் சாதிக்க முடியாததை ஒரு நண்பன், கூடியே இருந்த நண்பன், கூடியே ஒன்றா இருந்து, ஒன்றா சாப்பிட்டு, ஒன்றா படுத்து, எல்லாத்திலையும் பங்கெடுத்து கொண்ட ஒருவன் துரோகியாக மாறினால் அவன் 1000 எதிரிக்கு சமம். பல்வேறு டிராமாக்களை போட்டார், நடித்தார், நாடகம் போட்டார், அழுதார், உருண்டார், புரண்டார். நியாயமாக ரொம்ப நியாயஸ்த மாதிரி பேசுகிற மாதிரி, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், என்னை சேர்த்து கொள்ளுங்கள். பாம்பை வீட்டுக்குள்ளே என்னாகும், விட்டா என்னாகும்? ஆமையை வீட்டுக்குள்ளே விட்டா ஆமை அமைதியாக தான் இருக்கும், ஆனால் வீடு விளங்காது, நாசமாக போயிடும். எனக்கு எது வேணும்? எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும். திருமதி சசிகலா அவர் ஒருங்கிணைக்க வேண்டும், டிடிவி தினகரனை ஒருங்கிணைக்க வேண்டும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு முறையும் சொல்லினார். ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்றா ஒரு நாளாக பார்த்துக்கினாங்களா? தயவு செய்து இந்த நாட்டு மக்களை கேட்குறேன், இவர்கள் பேசியதை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும், சில பத்திரிகைகளும் சில ஊடகம், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், இவர்கள் பேசியதை நியாயப்படுத்தி இன்றைக்கி பத்திரிகைகள் கூட எழுதியிருக்கிறாங்க, இன்னமும் ஒரு தியாகம் செய்துட்டு இன்னமும் வேற ஒரு கட்சிக்கு போகிற மாதிரி இன்னும் எழுதுகிறாங்க. இதே நாங்கள் யாராவது செய்திருந்தா எங்களை கழுவி ஊற்றிருப்பீங்க. எங்களை கழுவி ஊற்றிருப்பீங்க. ஒரு விதத்தில் நாங்கள் அதிமுக இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்கள் 2026 தேர்தலை, வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் நெஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. எங்களுக்கு பூசணிக்காய் சுற்றி, திருஷ்டி சுற்றி போட வேண்டியது தான். எங்களுக்கு எல்லாம் ஒழிஞ்சது.